வணக்கம் நண்பர்களே. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. திரு விஜயோட பலம் அதிகமாகுது. இதனால திமுக அதிமுகவுக்கு கலக்கமா தான் இருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. திரு விஜய் சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கு கோரினார். அதிமுக இருந்து ஒரு அணி பிரிஞ்சு 25 பேர். அதுல எஸ்பி வேலுமணி, அப்புறம் சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இன்னும் பலர் சேர்ந்து திரு விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. சரி, இவங்க பக்கம் இன்னும் ஒரு 7-8 பேர் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் அதிமுக அதுதான் அப்படின்னு ஆகும், இல்ல தனி அணியா பலம் பெறுவாங்க, இப்படிங்கிற நிலைமை இருந்த போது கடைசியில பார்த்தா ஆட்கள் இங்க வராம எடப்பாடி பக்கமே போயிட்டாங்க. எடப்பாடி சும்மா ஸ்ட்ராங்கா நின்னுட்டாரு. இந்த சமயத்துல என்ன ஆகும், மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விசிகா இவங்க தயவுல தான் திரு விஜய் இருக்க வேண்டிய நிலைமை வருமோன்னு பார்க்கும்போது அதிமுக இருந்து 3 பேரு, அப்புறம் ஒருத்தர், இப்படி பிரிஞ்சு வர்றாங்க. இன்னும் போக போக பார்க்க போனா இன்னும் 5-6 டிக்கெட் வந்துருங்கிற மாதிரி தெரியுது. அதுல தலைமை தாங்க போறவரா திரு சி வி சண்முகம் இருப்பாருங்கிற மாதிரி தெரியுது. அதுல இதற்கு பின்னணி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அன்னை லீமா ரோஸ் இருப்பாங்கிற மாதிரி தெரியுதுங்க. அப்படி ஒரு ஒட்டுமொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல்ல தாவேகா நின்னு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதுல திமுக அதிமுகவுக்கு என்ன கலக்கம்? திரு விஜய் பலம் பெறுகிறார். ஏன்னா எம்எல்ஏ அதிகமாக ஆக அவங்களுடைய பலம் கூட்டிட்டு தான் போகுது. இப்போ 107, அதுக்கப்புறம் திருச்சி கிழக்குல 1 வந்துடும் 8ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அதுல இன்னும் 10 வேணும். அதிமுக வந்து 3 பேரு அல்லது இன்னொருத்தர் 4 பேரு, இசைக்கு சுப்பையா, இன்னும் ஒரு 6 டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா தாவேகா சின்னத்துல போட்டிட்டு இவங்க பலம் கொடுப்பாங்க, அவங்களே ஜெயிச்சக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால 118 வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க தனி பலத்தோட இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்காக காங்கிரஸை கழற்றி விட்டு விடுவார்கள், இல்ல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை கழற்றி விட்டு விடுவார்கள், இல்ல விசிகாவை கழற்றி விட்டு விடுவார்கள் அப்படிலாம் இல்ல. அவர்கள் அனைவரும் இருப்பார்கள். ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இது குதிரை பேரம் அப்படின்னு திமுக அதிமுக சொல்றாங்க. அவங்களுக்கு இதுல என்ன கலக்கம் அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்ப்போம். இதுல குதிரை பேரம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை அழைத்து ஆசை வார்த்தை கூறி அழைத்து ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தன் பக்கம் சேர்த்து கொண்டு தாவேகா சின்னத்தில் போட்டியிட வைத்து அவர்களை எம்எல்ஏக்களாக்கி தன்னுடைய பலத்தை கூட்டிக் கொள்வது. இதை பாஜக சமீபத்துல செஞ்சது அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கு. செஞ்சது உண்மைதான். ஆனா இது முன்னாலேயே திமுக அதிமுக செஞ்சிருக்காங்களே, மக்கள் மறந்துடுவாங்களா என்ன? 2006 என்ன நடந்தது? மதிமுக இருந்து வந்த ஒருத்தரை அப்படியே ராஜினாமா செய்ய வச்சு திமுக வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கலையா? அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தானே நடக்குது. 2011 கூட நடந்தது இல்ல, செல்வி ஜெயலலிதா கூட பண்ணாங்களே. இந்த மாதிரி எந்த கட்சி பெரும்பான்மை தேவைப்படுது, எந்த கட்சிக்கு அவசியம் இருக்கோ அவங்க எல்லாம் பலவீனமா இருக்கின்ற கட்சிகளை உடைத்து கொண்டு வந்துருவாங்க. இது பாஜக சமீபத்துல செஞ்சாங்க, பல மாநிலங்களை செஞ்சாங்க. ஒண்ணு அவங்கள சேர்த்துக்க நினைக்கிறது, அவங்க வரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அவங்கள தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு தேர்தலை நிக்க வச்சு தன்னுடைய சின்னத்துல தன்னுடைய கட்சி சார்பா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு தன்னுடைய பெரும்பான்மை அதிகரிச்சுக்கிறது. இது ஒரு நவீன வகையான அரசியல் ஆகிவிட்டது. இதுல கலக்கம் என்னன்னு பாருங்க. இதனால திரு விஜயோட பலம் அதிகமாகுது. இது அரசியல் ரீதியாக சரியா சரியில்லையா அப்படின்னா எல்லா கட்சிகளும் செய்திருக்கிறது, எல்லா கட்சிகளும் செய்திருக்கிறார்கள். ஆகையால் இது அரசியலில் ஒரு நிதர்சனமாகிவிட்டது, ஒரு நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. பெரும்பான்மை இல்லாத கட்சிகள் இதை செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் 108 சீட்ல ஜெயிச்சு தனி பெரும்பான்மையா இருக்காங்க. அவங்க 50-60 சீட்டு ஜெயிச்சு மற்ற கட்சிகளை உடைச்சு அவங்கள கூட்டில வச்சு அப்புறம் பெரும்பான்மை பெறது இதை செய்யல. அவங்கதான் மக்கள் கொடுத்த, மக்களுடைய ஆணை கொடுக்கப்பட்ட, மக்களுடைய மேண்டேட் வாங்கின ஒரு கட்சி, தனி பெரும்பான்மை பெற்ற கட்சி. அவங்க கூட்டணிக்கு அழைச்சாங்க. அதே மாதிரி அதிமுக வந்து எம்எல்ஏக்கள் தங்களுடைய விருப்பப்படி வர்றாங்க. விருப்பப்படிதானா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் எம்எல்ஏக்கள், அதுல என்னன்னா அந்த தொகுதிகளில் ஏற்கனவே ஜெயிச்சவங்க மறுபடியும் ஒரு தேர்தலை அந்த மக்கள் சந்திக்கணுமா, அந்த மக்களை ஒரு தேர்தலை நோக்கி தள்ளுவது சரியா, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கேட்கணும் தானே. ஆனா இது குதிரை பேரம் என்று மட்டுமே சொல்லிவிட முடியாது. நீங்க வாங்கன்னு ஆசை காட்டி கூட்டிட்டு வரல. அவங்களுக்கும் அந்த கட்சியில் எதிர்காலம் இல்லையோ நினைச்சிட்டு வர்றாங்க. வந்தவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவியான இருக்க வாய்ப்புகள் இல்லை, அவங்களுக்கு வாரியர் தலைவர் பதவி கொடுக்குது, இப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து கூட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க தாவேகா சின்னத்துல போட்டிட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கட்சியோட தலைமைக்கு கீழே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிக்டேட் பண்ண முடியாது, டிமாண்ட் பண்ணி போக முடியாது. கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். டிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு அமைச்சர் பதவியின் உறுதியளிக்கப்பட்டு அவங்க சேர்க்கப்பட்டார்கள் என்றால் ராஜினாமா செய்ய
அவங்க தூண்டப்பட்டார்கள் என்றால் அது உண்மையான குதிரை பேரமாக இருக்கும். அப்படி ஒரு கட்சி செய்யாதுங்க. தாவேக்கா செய்யாதுன்னு நம்பலாம், திரு விஜய் செய்ய மாட்டாருன்னு நம்பலாம். இதுல திமுக அண்ணா திமுக என்ன கலக்கன்னு பார்ப்போம். அண்ணா திமுக கலக்கம் தான் இருக்கும். ஏன்னா அவங்க 47 இருந்தாங்க. இன்ன தேதிக்கு இப்ப நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல 43 குறைஞ்சிட்டாங்க. 43 குறைஞ்சு இப்ப சட்டப்பேரவையுடைய பலம் பார்த்தோம் அப்படின்னா 231 தான். ஒன்னும் திருச்சி கிழக்கும் போனதுனால 229 தான். அவ்வளவுதான் இருக்கும். 229 தான் இருக்கும். அதனால அதுல பாதின்னு பார்த்தா இன்னைக்கு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி தாவேக்காவுக்கு இருக்கு, அந்த கூட்டணிக்கு இருக்கு. ஆனா தேர்தல் வரும், 6 மாசத்துல தேர்தல் வந்துடும். இதுல அதிமுக உண்மையா கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாமே மெதுவாக தாவேக்கா பக்கம் இழுக்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள், காந்த சக்தியாக கவரப்படுகிறார்கள். இதன் மூலம் அவர்களுடைய மதிப்பு குறைகிறது. அதிமுகவுடைய நம்பர்ஸ் குறையுதுங்க. அவங்க கவலைப்படலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவலை நிச்சயமாக வரலாம். திரு ஸ்டாலின் அவர்களும் கடுமையான விமர்சனம் வைக்கிறார். இவங்க குதிரை பேரத்தை குதிரை வேகத்துல பண்றாங்க அப்படின்னு. இப்ப என்ன விஷயம்னா, தேர்தல் வரும்ல, அப்போ அதிமுக போட்டிடுமா? அவங்களுடைய தொகுதி தானே அது, சரி போட்டிடலாம். திமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கா? போட்டியிட்டாங்கன்னா என்ன ஆகும்? 2 கட்சிகள் போட்டியிட்டாங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புல நிக்கிறாங்க அப்படின்னா வாக்கு பிரிஞ்சு ஆளுங்கட்சி டெஃபினட்டா ஜெயிச்சிடும். இல்ல இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிமுக சொல்ல வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா தோல்வியை ஒப்புக்கொள்வது. அதிமுக போட்டியிடத்தான் விரும்புவார்கள். திமுக தேர்தலில் போட்டியிடாமல் இருந்து விடுமோ, இல்லைன்னா அந்த தொகுதிகள் எல்லாத்தையும் டம்மி கேண்டிடேட் நிக்க வச்சிருவாங்களோ, அப்பனா அதிமுகவுக்கு திமுக உதவ போகிறது என்ற அர்த்தம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ. ஒரு 10 நாள் முன்னாலதான் திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க தயாரானாங்க. இது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. போற தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதுல எந்த மறுப்பும் இவங்க சொல்றது இல்லை. அப்படிலாம் இல்லை அப்படின்னு காமிக்கிறது இல்லை. ஆசைப்பட்டாங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் ஆசைப்பட்டிருக்கலாம். சரி, எடப்பாடியை உட்கார வைத்து அழகு பார்க்கலாம் நினைச்சிருக்கலாம். விஜய் வந்து விடக்கூடாது. அதற்காக எல்லாருக்கும் தெரியும், மக்களே இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இருக்கும்போது அதிமுக வேட்பாளர்கள் நிற்கும் போது திமுக போட்டியிடலை அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லவா? அதிமுகவுக்கு திமுக ஓட்டெல்லாம் போக வைக்கலாம் அப்படின்னு நினைப்பு இருக்கும். இல்லைன்னு டம்மி கேண்டிடேட் நிக்க வச்சாலும் அதுதான் அர்த்தம். இது மக்கள் முன்னால எக்ஸ்போஸ் ஆகிரும்ல. திரு விஜய் பிரச்சாரத்துல போட்டு தாக்குவார், முதலமைச்சர் திரு விஜய் போட்டு தாக்குவார். பாருங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. என்னதான் போய் மக்கள் முன்னால போய் எங்க வேட்பாளர்களை இவங்க கவர்ந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு நின்னாலும் கூட மக்கள் ஏத்துக்க போறது இல்லை. நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே ஆட்சி அமைக்க நினைச்சீங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு திமுக அதிமுக பார்த்து மக்கள் சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. தேர்தல் வருது நினைக்காவே கலக்கம் என்னதுன்னா, அந்த ஆட்சி கவுனணும் சொன்னாலும் கூட தேர்தல் வருது. இப்போ திமுக என்ன பண்ணும்? திமுக 2 பேரும் நிப்பாங்களா? நிக்க வாய்ப்பு இருக்கா? நின்னாங்கன்னா என்ன ஆகும்? அது தாவேக்காவுக்கு சாதகமாகும். ஆகல நிக்காம போனாலும் அது மக்கள் முன்னால எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க. இதுதான் பெரிய கஷ்டம். விஜய் பலம் பெறுகிறார், திமுக அதிமுக கலக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம்.